வணக்கம் நண்பர்களே. இமாச்சல பிரதேசத்தின் குலு பள்ளத்தாக்கில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2460 மீட்டர் உயரத்தில் ஒரு அமைதியான மலை உச்சி அமைந்திருக்கிறது. அங்கிருக்கும் ஒரு பழமையான சிவபெருமான் கோவில்தான் பிஜ்லி மகாதேவ். இயற்கை எழில் கொஞ்சும் இந்த பகுதியில் காலம் காலமாக அறிவியலால் விளக்க முடியாத ஒரு அதிசயம் நிகழ்ந்து வருகிறது. அதை பற்றித்தான் இந்த தொகுப்பில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த கோவிலின் பெயரிலேயே ஒரு பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. பிஜ்லி என்றால் மின்னல். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சக்தி வாய்ந்த மின்னல் இந்த கோவிலின் கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தை நேரடியாக தாக்குகிறது. அப்படி மின்னல் தாக்கும்போது அந்த சிவலிங்கம் நூற்றுக்கணக்கான துண்டுகளாக சிதறிவிடும். ஒரு கல் சிலையானது மின்னலால் பிளக்கப்படுவது என்பது பார்ப்பதற்கே ஒரு அமானுஷ்யமான நிகழ்வாக இருக்கும். ஆனால் உண்மையான அதிசயம் அதன் பிறகுதான் தொடங்குகிறது. சிதறிப்போன அந்த லிங்க துண்டுகளை அங்கிருக்கும் பூசாரிகள் மிகுந்த பக்தியுடன் சேகரிக்கிறார்கள். அந்த துண்டுகளை மீண்டும் ஒன்றாக இணைக்க அவர்கள் பயன்படுத்துவது உப்பு மற்றும் வெண்ணெய் கலந்த ஒரு கலவை. உடைந்த கற்களை வெண்ணெய் கொண்டு ஒட்ட வைப்பதை கேட்கவே வியப்பாக இருக்கும். ஆனால் வியப்பின் உச்சமாக அடுத்த சில நாட்களில் அந்த வெண்ணெய் காய்ந்து சிதறிய துண்டுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து மீண்டும் ஒரு முழுமையான சிவலிங்கமாக மாறிவிடும். இன்று வரை அந்த லிங்கத்தில் மின்னல் தாக்கியதற்கான எந்த தழும்பும் தெரிவதில்லை என்பதுதான் மிகப்பெரிய மர்மம். இதற்கு பின்னால் சொல்லப்படும் புராண வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. வெகு காலத்திற்கு முன்னால் குலான்ஸ் என்ற ஒரு அரக்கன் இப்பகுதியை ஒரு மாபெரும் பாம்பாக மாறி மிரட்டி வந்தான். அவன் பியாஸ் ஆற்றை தடுத்து நிறுத்தி மொத்த பள்ளத்தாக்கையும் மூழ்கடிக்க திட்டமிட்டான். அப்போது சிவபெருமான் அவனை வதம் செய்து மக்களை காப்பாற்றினார். அந்த அரக்கனின் உடல்தான் இன்று நாம் பார்க்கும் மலையாக மாறியிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அரக்கனின் உடலில் மீண்டும் உயிர் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் மக்களின் பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொள்வதற்காகவும் சிவபெருமான் மின்னல் வடிவில் வரும் தாக்குதலை தன் மீது ஏற்றுக்கொள்வதாக அந்த ஊர் மக்கள் நம்புகிறார்கள். சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் செங்குத்தான மலைப்பாதையில் பயணித்தால்தான் இந்த கோவிலை அடைய முடியும். வழியெங்கும் தேவதாரு மரங்களும் மேகங்கள் தவழும் மலைகளும் நமக்கு ஒரு ஆன்மீக அனுபவத்தை தரும். இன்றும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் ஆய்வாளர்களும் இந்த மின்னல் ரகசியத்தை தேடி இங்கு வருகிறார்கள். ஒருபுறம் இது இயற்கை நிகழ்வாக தோன்றினாலும் மறுபுறம் இது ஒரு தெய்வீக அற்புதமாகவே பார்க்கப்படுகிறது. பிஜ்லி மகாதேவ் கோவில் பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற ஆழமான வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.